ஆவடி அருகே ஸ்ரீ திருவண்ணாமலை திருக்குடை வருகை தந்ததை முன்னிட்டு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் பல்வேறு அபிஷேகங்கள், அண்ணாமலையார் திருக்குடைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அடுத்த கவரப்பாளையம் ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு திருவண்ணாமலை திருக்குடை வருகை தந்தது. ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அறங்காவலர் ஆர். கோதண்டம் அவர்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டில் திருவண்ணாமலை திருக்குடை இளைய மடாதிபதி லிங்கேசன் சுவாமி அவர்கள் தலைமையில் வருகை தந்தது. பின்பு ஆஞ்சநேயர் ஆலயத்தில் திருவண்ணாமலை திருக்குடைக்கு பல்வேறு பூஜைகள் செய்து மடாதிபதி அவர்களுக்கு மரியாதை செலுத்தி பின்பு அனைத்து சிவனடியார்களுக்கும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. பின்பு திருவண்ணாமலை திருக்குடை திருவண்ணாமலை நோக்கி புறப்பட்டதை வருகின்ற 27ஆம் தேதி திருக்குடையை திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மாவிற்கும் சமர்ப்பிப்பதாக உள்ளதாக தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட வாகனங்களில் அண்ணாமலையாரின் சிலைகள் வைத்து பூஜைகளுடன் செய்யப்பட்டது. நமசிவாய. இந்து ஆன்மீக சேவா சமிதி டிரஸ்ட் தமிழ்நாடு சார்பாக வருடந்தோறும் திருவண்ணாமலைக்கு திருக்கொடை சமர்ப்பணம் செய்து வருகிறோம். அதைத் தொடர்ந்து இந்த ஆண்டு 12ஆம் ஆண்டாக அண்ணாமலையாருக்கு சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இன்றைய தினம் காலை வட திருமுல்லை வாயில் மாசிலாமணீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு யாக பூஜையுடன் தொடங்கி இன்றைய தினம் ஆவடி பட்டாபுரம் பகுதியில் ஆஞ்சநேயர் ஆலயத்தின் அருகே மதியம் அன்னம்மாளிப்போடு இன்றைய தினம் இரவு வில்லிவாக்கம் அகத்தீஸ்வரர் ஆலயத்தில் மாட வீதி சுற்றி வந்து சமர்ப்பணம் 27/11/2025 வியாழக்கிழமை அன்று திருவண்ணாமலையில் அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை தாயாருக்கும் திருக்கொடையானது சமர்ப்பணம் செய்யப்படுகிறது. இந்த ஆண்டு 12ஆம் ஆண்டாக தொடர்ந்து அண்ணாமலையாருக்கு திருக்கொடை சமர்ப்பணம் செய்து வருகிறோம். நமச்சிவாய.